ஹாய். ஹாய் சொன்னா அங்கே என்ன தெரிகிறது? இங்கே இங்கே பாருங்கள், அங்கே என்ன தெரிகிறது? ஹாய். அங்க பாரு, அங்க பாரு, ஜனமா, அங்க பாரு, அங்க பாரு, ஜலகுட்டி. ஹாய். ஹாய் சொன்னா என்னடி? மாதிரான் சொல்லம்மா. உள்ள போலாமா? போம்மா. மாதிரான் டே அவுட் வித் குட்டி பையன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங்காக செம்ம போரிங்காக இருந்ததுனால தம்பியும் அழைச்சிட்டு நாங்கள் எல்லோரும் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஷாப்பிங் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு டாய்ஸ் தான் பார்த்துட்ருந்தோம். முன்னெல்லாம் இந்த கடை தெருவெல்லாம் பார்த்தா வளையல் இருக்கா, மணி இருக்கா, இயரிங்ஸ் இருக்கா, என்ன மாதிரி இருக்குது, அதை மாதிரி நமக்கான திங்ஸாக பார்த்துட்ருப்போம். ஸோ இப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பிச்சிட்டு எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி இவனுக்காக தான் பார்த்து பார்த்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவனுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இவன் வெளில போனோன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நிறைய லைட்ஸ்லாம் பார்க்குறது, சாப்பிட பசிக்கு கூட அளவில், தூக்கமும் வரல, நல்லா ஹாப்பியாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ இனிமேல் டிசைட் பண்ணிட்டோம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இவனை வெளியில் அழைச்சிட்டு போகணும். ஸோ அவன் வந்து அந்த அட்மாஸ்ஃபியரோட அடாப்ட் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. இங்கே 2 பேரையும் கண்டுக்கவே இல்லை. ஹாப்பியாக லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்தான். சரியான சேட்டை பிடிச்சவன் இவன். இவ்வளோ அமைதியாக அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ இவனுக்கு தாண்டா பசிக்கலை, எங்களுக்கு பசிக்குதுன்னு அவங்க அப்பா போயிட்டு இந்த பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அங்கே பிடிச்சதே இந்த சட்னி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த பஜ்ஜி வாங்கினோம். தென் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு பைக்கில் ஏறி உட்காந்தோன்னா ஷாப்ஸே பார்த்துட்டே இருந்தான். ஐயோ அதுக்குள்ளே கிளம்புறோமேனு வர மனசு இல்லாமல். ஸோ இவனை வச்சுட்டு டின்னர் ஹோட்டலில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ஸோ தலைவர் செம்ம தூக்கம் தூங்கினவர் தான், எந்திரிக்கவே இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.